Assalamualaikum and welcome to Momlicious Recipe. Momlicious Recipeல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது golden brown கலர்ல ரொம்பவே சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியான கடையில வாங்குனது மாதிரியே லேயரா வரக்கூடிய வீச்சு பராட்டா வீட்லயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னோட ஆன்ட்டியோட பராட்டா ரெசிபி தான். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே சூப்பரா வந்திருந்துச்சு பராட்டா. என்னோட ஆன்ட்டி இன்னைக்கு 1 கிலோ அளவு மைதா மாவுல பராட்டா செஞ்சாங்க. அதுக்கு நல்ல அகலமான பாத்திரமா எடுத்துக்கிட்டாங்க. முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, அது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி, அது கூட 2 முட்டை, 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை நல்லா உருக்கி அது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1.5 கப் அளவு தண்ணி, அதாவது 300 ml தண்ணி ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். முதல்ல 300 ml சேர்த்தா போதும். மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணி தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஈஸ்ட் சேர்த்திருக்கேன். ஈஸ்ட் உங்ககிட்ட இருந்தா நீங்க சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 5 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து சலிச்சு வச்சிருந்த மைதா மாவை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்க பராட்டா மாவு பிசைறதுக்கு இந்த மாதிரி அகலமான பாத்திரமா எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசைறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். மாவை சேர்த்துட்டு எல்லா மாவுலையும் ஈரப்பதம் நல்லா படுற மாதிரி கையை வச்சு நல்லா ஜென்டலா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை எல்லாம் ஒன்னா திரண்டு ஒரு பால் மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா எல்லா மாவையும் நல்லா ஜென்டலா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா மாவெல்லாம் நல்லா திரண்டு ஒன்னா வந்துருச்சு. இப்ப 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்து மாவு மேல நல்லா அப்ளை பண்ணிட்டு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1 கிலோ மாவையும் உங்களால ஒன்னா பிசைஞ்சு எடுக்க முடியலன்னா இந்த மாதிரி 2ஆ பிரிச்சு 2 மாவையும் தனித்தனியா 15 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி சாஃப்டான டோவா வர்ற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பிசைஞ்சு ரெடி ஆனதுக்கு அப்புறமா 10 நிமிஷம் அந்த மாவை அப்படியே விட்டுருங்க. இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப ஒரு ஒர்க் ஸ்பேஸ்ல நல்லா எண்ணெய் தடவிட்டு 2ஆ பிரிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதுல முதல் பாகத்தை எடுத்து இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா சின்ன சின்ன பாலா போட்டு எடுத்துக்கலாம். பராட்டா மாவு உருண்டை பிடிக்கும் போது உருண்டையில எந்த விதமான தெறிப்புகளும் இருக்காம இந்த மாதிரி சாஃப்டான உருண்டையா நீங்க பிடிச்சு வச்சுக்கணும். ரொம்பவும் பெரிய உருண்டைகளா இல்லாம ஓரளவுக்கு மீடியம் சைஸ் அளவு உருண்டை பிடிச்சா போதும். உருண்டை பிடிக்கிறப்ப ஓரங்களை இந்த மாதிரி உள்பக்கமா ஸ்டஃபிங் பண்ணிட்டு விரல்களோட இடுக்கால இந்த மாதிரி உருண்டை திரட்டி எடுத்தீங்கன்னா உருண்டையில எந்த ஒரு கிராக்ஸும் இல்லாம அழகா இந்த மாதிரி திரண்டு வந்துரும். 1 கிலோ அளவு மாவுக்கு 20லேருந்து 21 உருண்டைகள் கிடைச்சது. ஆன்ட்டி ஒரு உருண்டையா உருட்டி வச்சுட்டு இருக்காங்க. நான் எல்லா உருண்டைக்கும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நல்லா கவர் ஆகுற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை கவர் பண்ணி அப்படியே வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆச்சு. இப்ப நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை எல்லாம் திரட்டி வீச்சு பராட்டாக்கு அந்த வீச்சு எப்படி செய்யறாங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒர்க் ஸ்பேஸ்லயும் நம்ம வளர்க்க போற கட்டையிலையும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மாவு எடுத்து ஒரு சப்பாத்தி அளவுக்கு நல்லா வளர்த்து எடுத்துக்கலாம். இப்ப திரட்டி வச்சிருக்க மாவுல கீழே ஒரு கையும் மேல ஒரு கையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா வீசி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் அளவுக்கு மாவை நல்லா வீசி எடுத்துக்கலாம். மாவுல ஹோல்ஸ் விழுந்தாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வீசி எடுத்துக்கோங்க.
நல்ல ஒரு சாஃப்டான டிஷ்யூ பேப்பர் மாதிரி வீசி எடுத்ததுக்கு அப்புறமா உள் பக்கமா நல்லா ஃபுல்லா எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 ஓரங்களையும் பிடிச்சு தட்டி விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சுருட்டி பேடா போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், பராட்டா மாவை வீசி பேடா போட்டாச்சு. இன்னொரு வாட்டி எப்படி வீசுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இவ்ளோ நேரம் என்னோட ஆண்டி சூப்பரா பராட்டாக்கு மாவு வீசினதை பார்த்திருப்பீங்க. ஆஹா, பாக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கே. நம்மளும் ஒரு பராட்டா மாவு எடுத்து சூப்பரா வீசிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் ட்ரை பண்ண அட்டெப்ட தாங்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. கஷ்டப்பட்டு இப்படி கையை திருப்பி பாக்குறேன், அப்படி திருப்பி பாக்குறேன், எண்ணெயெல்லாம் கவுந்தது தாங்க மிச்சம். கடைசி வரைக்கும் எனக்கு பராட்டா வீசவே வரலங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பராட்டா வீசவே வரலனா என்ன மாதிரி இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க வளர்க்க போற இடத்துலயும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. தேய்க்க போற கட்டையிலையும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நல்லா ஷீட்டா வளர்த்ததுக்கு அப்புறம் ஈஸியா எடுக்க வரணும்னா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் கீழே அப்ளை பண்ணிருக்கீங்களோ அவ்வளோ ஈஸியா இந்த பராட்டாவோட லேயர் எடுக்க வந்துடும். வீச்சு பராட்டாக்கு வீச வராதவங்க இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையாலே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். வளர்க்குறப்ப ஹோல்ஸ் எதுவும் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா டிஷ்யூ பேப்பர் மாதிரி நல்லா வளர்த்து எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் நல்லா பேடா போட்டாச்சு. இப்ப ஒன்னா எடுத்து தட்டி குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேடாவை எடுத்து நல்லா கையாலவே இந்த மாதிரி ஜென்டலா பிரஸ் பண்ணி விட்டு ஒரு மீடியம் சைஸ் வர்ற அளவுக்கு நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். மூணு பேடாவை நல்லா திரட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை எப்படி பொரிச்சு எடுக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு தோசை தவாவை சூடு பண்ணிக்கலாம். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. முதல்ல தவால எண்ணெய் எதுவும் சேர்க்க கூடாது. இந்த மாதிரி 2 சைடும் நல்லா பரட்டி விட்டு கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரண்ட் சைடு ஒரு 5 நிமிஷம், பேக் சைடு ஒரு 5 நிமிஷம் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா ஃபிளிப் பண்ணி கோல்டன் ப்ரௌனா குக் ஆனதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து திரும்பவும் முன்னாடி பின்னாடி திருப்பி விட்டு நல்லா எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்தாதான் உள்ள நல்லா வெந்து சாஃப்டாவும் வெளியே நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பியாவும் நல்லா கடையில கிடைக்கிற பராட்டா மாதிரியே நல்லா சூப்பரா இருக்கும். இப்போ பராட்டா நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி மூணையும் ஒன்னு மேல ஒன்னு அடுக்கி எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி லைட்டா சூடா இருக்கும் போதே நல்லா அடிச்சு எடுத்து வச்சிருங்க. கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து இந்த மாதிரி அடிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியான கடையில கிடைக்கிற மாதிரியே லேயரான பராட்டா ரெடி. சூப்பரா ஈஸியா வீட்லயே எப்படி வீச்சு பராட்டா ரெடி பண்றதுன்னு பார்த்தோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல பராட்டாக்கு சைட் டிஷ்ஷான ஸ்பைசி பீஃப் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மாம்லிஷியஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you so much for watching Momlicious Recipe.